ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 14 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று காலையில் நான் ஒரு 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க. ரொம்ப சீக்கிரமாகவே முழிப்பு வந்துருச்சு. அலாரம்லாம் வைக்கிறதில்ல. இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்றனால நானாக தான் எந்திரிப்பேன். ஸோ நேத்தினமும் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். பசங்க நல்லா தூங்கி கிடந்தாங்க. சரி, இதுக்கு மேலே தூங்க வேண்டாம், தூங்கினோம்னா அப்படியே சோம்பேறித்தனமாகி அப்படியே தூங்கிட்டே இருப்போன்ட்டு கீழே இறங்கி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 நிமிஷம் வந்து நல்லா வாக்கிங் போனேங்க. ஸோ ரன்னிங் போகலை. ரன்னிங் போனாலே ரொம்ப சீக்கிரமாகவே டயர்டாயிட்டு ட்ரெட்மில்லேருந்து இறங்குற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் வாக்கிங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போனோம்னா ஒரு 40 நிமிஷம் இல்லைனா 1 மணி நேரம் கூட போகலாம் போல் வாக்கிங். பட் ரன்னிங்கிறது கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் 40 நிமிஷம் நல்லா வந்து வாக்கிங் போனேன். ஸோ நேற்று போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தனியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி இருந்தது நேற்று உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கையில். நான் அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஊரில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். இங்கே வந்து ரொம்ப லோன்லியாக தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். யூடியூப்பில் வீடியோ போட்ட உடனேயே உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கையில் நீங்கள் எல்லோரும் ஏன் கூடயே இருக்கிற மாதிரி, என் பக்கத்துலேயே இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பார்க்கையில். ஸோ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த தனிமை அப்படின்றதுலேருந்து வெளியில் வந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூங்க எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும். 40 நிமிஷம் நல்லா வந்து வாக்கிங் போயிட்டு இப்படி வேர்த்துருக்கு பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில்லில் வந்து நம்ம வந்து அந்த இதெல்லாம் செட் பண்ணி வைக்கிறது. அது எப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 40 நிமிஷம் அப்படின்றது வந்து டைமிங். நான் வந்து 40 நிமிஷம் வாக்கிங் போனது. இந்த சைடு 270ன்னு இருக்கிறது எவ்வளோ வந்து நம்ம கேலரி வந்து பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அந்த சைடு அந்த 0.0ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஸ்பீடு எந்த அளவுக்கு ஸ்பீடு வைக்கிறோன்றதை மானிட்டர் பண்ணும். கீழெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஸ்பீடெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு இருக்கும். 1 to 12 வரை இருக்கும் ஸ்பீடு. நான் வந்து 6ல் வச்சு இப்போ ஸ்பீடு வந்து போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். 12 தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து அப்படியே வாக்கிங் போனேன். ஏன்னா காலையில் அந்த பறவைகளோட சத்தம் கேட்கையில் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பறவைகள் வரும். சிட்டுக்குருவிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ காலையில் தான் அது அப்படியே அந்த விடிய காலையில் தான் பார்த்திங்கன்னா அப்படியே கஜமுஜா கஜமுஜான்னு கத்திகிட்டே இருக்குமா. அந்த பறவைகளோட சத்தம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் நேரம் கேட்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டுருந்தேன். ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கும் எங்கள் ஏரியா. எந்த சத்தமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே புரோனேயில் பார்த்திங்கன்னா வண்டி, அதாவது காரு, எந்த வெஹிக்கிள் போனாலுமே ஹாரன் அடிக்க மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி ஹாரன் வந்து இங்கே வந்து அடிக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் ஹாரன் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி ரோடுலேயுமே வந்து காரெல்லாம் போச்சுன்னா அந்த ஹாரன் சத்தமே இருக்காது. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹாரன் அடிக்கிற இதே கிடையாது. மலேசியா, சிங்கப்பூர், புருனே எல்லாமே. நம்ம ஊரில் தான் ஒரு சின்ன இதாக இருந்தாலும் ஹாரன் அடித்து தள்ளிடுவாங்க. ரொம்ப நாய்ஸ் உண்டு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா ஏரியாக்கள் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ எங்களுக்கு இப்போ டே ஓரளவுக்கு நல்லா வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சேஃபாக இருங்கக்கா, வெளியில் சொல்லாதீங்க நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே புரூனே வந்து சேஃபான நாடு தாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மனசில் தைரியமாக இருந்தாலே நம்ம வந்து சேஃபாக வந்து இருந்துக்கலாம். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணேன் வீடியோஸில் நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்றத. மற்றபடி இந்த நாட்டில் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த நாட்டில் நிறைய கடுமையான சட்டங்கள் இருக்கிறனால இங்கே வந்து அந்தளவுக்கு குற்றங்கள் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால தான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன்.
அப்புறமா காலையிலேயே குளிச்சுட்டேங்க. கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு பயங்கர வேர்வை. அப்படியே உடம்பெல்லாம் தொப்பு தொப்புன்னு ஆயிடுச்சு. ஸோ, அதனால் வந்து தலை குளிச்சுட்டேன். தலை குளிச்சுட்டு வெளியில் நல்லா வெயில் போட்டுச்சா, அதுலேயே நல்லா தலையை போய் காய வச்சுட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். 8:30 கிட்ட ஆயிடுச்சு டைமு. நான் குளிச்சு தலையெல்லாம் காய வைக்கிறதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை. பசங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் கார்ன் இருந்தது பார்த்திங்களா, அதை வந்து வேக வச்சிடலான்னு ஒரே ஒரு கார்ன் தான் கட் பண்ணேன். 2 கார்ன் வேக வச்சோன்னா அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க. நிறையா இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிட்டு பாதி அந்த சைடு இந்த சைடுன்னு போட்டுறாங்களா, அதனால் ஒரே ஒரு ஸ்வீட் கார்னை மட்டும் வேக வச்சு கொடுத்தேன். அப்புறம் எனக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பப்பாளி அன்னைக்கு வாங்கிட்டு வந்ததில் பாதி தான் நான் சாப்பிட்ருந்தேன், பாதி இருந்தது. சரி, ஆதவுக்கு பாதி கொடுத்துட்டு நாம் பாதி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு பாதி கட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்பாளி வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ எப்பேற்பட்ட டைஜஷன் ப்ராப்ளத்தையுமே இந்த பப்பாளி சரி பண்ணிவிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து அதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும். உண்மையாகவே இந்த வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னு வந்து க்ளோயிங்காக இல்லை, டல்லாகவே இருக்குது, டேனாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பப்பாளி வந்து அதிகமாக சாப்பிடுங்க. அப்புறம் அந்த பப்பாளியை வந்து கையால் நல்லா மசிச்சு விட்டுட்டு, இல்லைனா மிக்சியில் கூட பியூரி மாதிரி ஆக்கிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னாலுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃபேஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆப்பிளும் இருந்தது, அதையும் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் ப்ரூனேயில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஆப்பிளோட மரங்கள்லாம் அதிகமாக இருக்குங்க. ஒரு சில பேரோட வீட்டிலலாம் இருக்கும். இப்போ சீசன் நினைக்கிறேன். ஸோ அதான் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது. ரொம்ப விலையும் கம்மி தான், $2 தான் ஒரு கிலோவே. அப்புறம் ஒரு ஆப்பிள். ஸோ எனக்கு இன்றைக்கி நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸு தான். நல்ல தட்டு நிறையா ஃப்ரூட்ஸு தான். ஸோ சாப்பிட முடியல, நிறைய ஃப்ரூட்ஸ் கட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டே நமக்கு ஃபில் ஆகிடும். ஏன்னா எல்லாமே நார் சத்து அதிகமாக உள்ளது தான். பப்பாளியாக இருந்தாலும் சரி, அந்த வாட்டர் ஆப்பிளாக இருந்தாலும் சரி. ஸோ நார் சத்து உள்ள உணவு வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வயிறு வந்து ஃபில் ஆகிடும். ஸோ நான் இதை பூரா சாப்பிடணுன்னு ஒரு டார்கெட் பண்ணி வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய கேலரிஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம தாராளமாக நிறையாவே சாப்பிட்லாம் ஃப்ரூட்ஸு. அப்புறம் ஊற வச்ச பாதாம் இருந்தது கொஞ்சம், அதையுமே வந்து தோலை எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்டேன். ஸோ வெயிட் லாஸில் வந்து காலையில் வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. கிடைக்கிற ஃப்ரூட்ஸு, கொய்யாப்பழம் அதெல்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சாத்துக்குடி, இந்த மாதிரிலாம் நல்லா வாட்டர் கண்டென்ட் அதிகமானது. அப்புறம் தர்பூசணி அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நமக்கு நல்ல உடம்புக்கு தேவையான நார் சத்து எல்லாமே கிடைக்கும். காய்கறிகள், பழங்கள், இது தான் வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு முக்கியமானது. எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தேன். அவங்க அந்தளவுக்கு சாப்பிட்ல, கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த கார்ன் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ருந்தாங்க. அப்புறம் சரி அவங்களுக்கு உப்புமா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு உப்புமா கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு ரவையை வறுத்து இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன். உப்புமா ரொம்ப பண்ணலை. ஏன்னா நான் ஃப்ரூட்ஸே சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, எதுக்கு நிறைய பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக அந்த உப்புமா பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காய் சட்னியும் கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணியிருந்தேன், அவங்களுக்கு மட்டும் பத்துற மாதிரி. ஸோ ரெண்டையுமே நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டேன். முகிலுக்கு வந்து இந்த உப்புமா தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். சுகர் போட்டு கொடுத்தா பிடிக்காது. ஆதவுக்கும் சுகர் போட்டு கொடுத்தா பிடிக்கும், முகிலுக்கு சட்னி போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும். ஸோ அதனால் சட்னியே போட்டுவிட்டேன், எதுக்கு சுகர் போட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு. நல்லாயிருக்கும் உப்புமாக்கும் தேங்காய் சட்னிக்கும். வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஈஸியாக பார்த்துடலாங்க. ஆனால் அந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை மட்டும் எனக்கு பெரிய வேலையாக தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து சாப்பிட வைக்கணும். 1 மணி நேரமாவது ஆயிரும் அவங்க சாப்பிட்டு முழுங்குறதுக்கு. ரொம்ப பொறுமையாக தானே சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்கள வளர்க்குறதுன்றது ஈஸி கிடையாது. நிறைய பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டென்ஷன் ஆகாமல் குழந்தைங்கள வளர்க்க முடியும். இந்த ஷார்ட் டெம்பராக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பிபி வந்துடும். ஏன்னா குழந்தைங்க அந்த மாதிரி இல்லையா. ஸோ அதனால் என்னதான் ஷார்ட் டெம்பராக இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ரொம்ப பொறுமைசாலி ஆகிடுவாங்க. இது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் மதிய லஞ்சுக்கு வந்து என்ன சமைக்க பிளான் பண்ணியிருந்தேன்னா கேரட் ரைஸு, அதுக்கப்புறம் புடலங்காய் இருந்தது, அதை வச்சு ஒரு கூட்டு, கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நானும் பசங்களும் மட்டும்தானே, அதனால் கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து பண்ணேன். ஒரே ஒரு புடலங்காய் தான் எடுத்தேன். கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். நான் சமைச்சிட்ருக்கும்போதே வெளியில் பாருங்கள் அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெயில் தான் பளிச்சுன்னு அடிச்சிட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தா மழை அப்படியே சட்டன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே நல்ல குளு குளுன்னு. அப்புறம் கேரட் ரைஸு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக நம்ம வந்து தாளிப்போல் சும்மா சோம்பு கடுகுலாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெலாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கேரட் துருவி வச்சுருந்தேன்ல அதை சேர்த்துட்டு உப்பு போட்டு கேரட்டை கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்புறம் 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றுனேன். அப்புறம் அந்த கேரட்டோட முட்டையை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வடித்த சோறு, மிளகு பொடி, அப்புறமா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து விடலாம். ஆதவுக்கு வந்து இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் கேரட் சேர்த்தனால. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது. அதனால தான் அவங்க இருக்கையில் வந்து அவ்வளோக்கா வெரைட்டி ரைஸ் செய்ய மாட்டேன். அவங்களுக்கு குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிட தான் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க வீட்டில் இல்லாதனால சரி இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அதோட தான் கேரட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு காயை போட்டு வதக்கிட்டு அப்புறம் கடலைப்பருப்பு குக்கரில் வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான மசாலா பொடியெலாம் போட்டு இறக்கணுன்னா கூட்டு ரெடி ஆயிரும். அப்புறம் கொள்ளு பயறு ஊற வச்சுருந்தேன். அதையுமே வந்து சைட் பை சைடு வேக வச்சுட்டேன். ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து நேற்று வந்து லஞ்சு. கேரட் ரைஸு, புடலங்காய் கூட்டு, கொள்ளு. ஸோ சிம்பிளான ரெசிபி தான். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம், பீட்ரூட் வச்சு பண்ணலாம், அப்புறம் முட்டைக்கோஸ் வச்சு பண்ணலாம். ஸோ நம்ம எல்லா காய்கறிகளுமே வச்சு பண்ணலாம். நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய லன்ச் பிளேட்டு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஒரு சில பேர் உங்களோட லன்ச் ரெசிபீஸ்லாம் பார்க்கையில ரொம்ப ஆசையாக இருக்குது, எங்களுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது, வரலாமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. தாராளமாக வரலாம், வாங்க. உங்களுக்கு இல்லாத சாப்பாடுக்கா பஞ்சம், வாங்க கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மோகனான்னு ஒரு சிஸ்டர். அவங்க வந்து கூடலூர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், மோகனா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? என்னோடய சேனலை பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு வீட்டு வேலைலாம் கொஞ்சம் இருந்தது. ஏன்னா தான் வீட்டை வந்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலும் திரும்ப களைச்சி போட்டு அப்படியே குப்பையாக்கிடுறாங்க. ஸோ அதை தான் பார்க்கையில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஏன்டா நான் எத்தனை தடவை தாண்டா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோட மதியம் கொஞ்சம் போராட வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் வீட்லையும் திரும்ப க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் பாப்கார்ன் வேணும்னு 2 பேரும் வந்து நின்னானுங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து பாப்கார்ன் இது பண்ணி கொடுத்தேன். பாப்கார்ன் பொரித்து கொடுத்தா சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்துக்குவாங்க. எந்த சவுண்டும் வராது அது காலி ஆகிற வரைக்கும். ஆதவ் அமைதியாக இருந்துக்குருவான். முகில் பண்ணுற சேட்டை தான் சேட்டையாக இருக்கும். ஸோ அதனால் அவனுக்கு முகிலுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டான். ஸோ அப்புறம் அவனுக்கு பாப்கார்ன் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 6 மணி போல் டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன சமைக்கலாம் அப்படின்னே யோசிச்சுட்டே தான் இருந்தேன். மதியம் வச்ச சாப்பாடும் இருந்தது. பட் எனக்கு வந்து ஏதாவது தோசை ஊற்றி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது. சரி அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வெள்ளரிக்காய் இருந்தது, போன வாரம் வாங்கிட்டு இருந்தது. அப்போ குக்கும்பர் தோசை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த பிரசாந்த் ஆக்டர் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லியிருந்தார் அவங்க அம்மா வந்து குக்கும்பர் தோசை பண்ணி கொடுப்பாங்கன்னு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது வந்து அந்த குக்கும்பரை வந்து மிக்சியில் அரைச்சி தோசை மாவோட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து கோதுமை மாவில் பண்ணியிருந்தேன். கோதுமை மாவு கொஞ்சம், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை, அதையும் போட்டுட்டு வெங்காயம், குக்கும்பரை வந்து நான் துருவி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த வெள்ளரிக்காய், அது எல்லாத்தையும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறமா தோசைக்கல்ல ஊற்ற வேண்டியதான். ஸோ நான் கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும்னு வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தேன், சோறே இவ்வளோ இருந்ததே, இதே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டோம்னா பசங்களுக்கு ஒரு அரை இதை ஊட்டி விட்டுருவேன் 2 பேருக்குமே. அப்போ கொஞ்சம் சோறு தான் மிச்சம் இருக்கும். ஸோ அதை வந்து புறாக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா டெய்லியுமே நான் சமைக்கிறதோட புறாக்களுக்கு கொஞ்சமாச்சும் கொடுப்பேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சு வந்த உடனேயே வெளியில் கிச்சன்கிட்ட வெளியில் பின்னாடி கார்டனில் புறாக்கள் நின்றுக்கிட்டே இருக்குங்க. நான் சாப்பாடு ரெகுலராக அவங்களுக்கு கொடுத்து பழகிட்டேன்னா, அதனால் நான் எப்போ சாப்பாடு தருவேன் நின்றுட்டே இருப்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் ஒரு உயிர் தானே. அதனால் எப்போவுமே நான் சமைக்கும்போது அவங்களுக்கு ஒரு கையாச்சும் சாப்பாடு கொடுத்துருவேன். ஸோ அது ஒரு உயிர் சாப்பிட்றது தானே, அது எப்போவுமே நம்ம வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கக்கூடாது.
அதனால் பசங்களுக்கு ஊட்டிட்டு மிச்சத்தை புறாக்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் தோசை வந்து சுட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 2 தோசை வந்துச்சு. ஒரு தோசை ஆதவுக்கு கொடுத்தேன், வேணான்னு சொல்லிட்டான். ஏன்னா அந்த குக்கும்பரோட அந்த பச்சை ஸ்மெல்லு ஒரு மாதிரி வந்தது. அவன் மோந்து பார்த்துட்டே வேணான்னு சொல்லிட்டான். அது மட்டும் சாப்பிடையில ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. அப்புறம் அந்த புடலங்காய் கூட்டு கொஞ்சம் வச்சு அப்புறம் அந்த இட்லி பொடி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா இருந்தது. இட்லி பொடி வச்சு சாப்பிடவும் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிச்சிச்சு, அந்த குக்கும்பரோட ஸ்மெல்லு. அதுதான் வந்து ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் அதுவும் சாப்பிட மாட்டேன்ட்டா. அப்புறம் நான் தான் வந்து சாப்பிட்டேன். பட் நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருந்தது அந்த குக்கும்பர் சேர்த்தனால. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியான தோசை தான். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்றுக்கான டயட் வந்து எனக்கு இதாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.